மகர ராசிக்காரங்க பொதுவாகவே செவ்வாய் ஆதிக்கத்தில் வந்துடுவாங்க. எதையுமே வந்து நம்ம அம்மா கஷ்டப்பட்டு வளர்த்துறாங்கல்ல, இப்போ வந்து நம்ம அவளை கவலைப்படாமல் வச்சுக்கிருவோம் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க தான். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதே மாதிரி தந்தை இருந்தாலுமே வந்து தந்தையிட்ட அதிக அன்பாக பேசினாலும் இவங்க வந்து விலகிக்கிட்டே போவாங்க. நிறைய மகர ராசிக்காரங்க என்னதான் ஒரு பிரச்சனை வந்தாலும் தன்னுடைய துணையை வந்து விட்டு தர மாட்டாங்க. லைஃப்பில் வந்து அந்த அளவுக்கு கொஞ்சம் பொறுமையாக, வெளியில் 1000 பிரச்சனை வந்தாலும் வீட்டில் வந்து காட்ட மாட்டாங்க. ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம், என்ன தெரிஞ்சுக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான டாபிக் தான் இன்னைக்கு கொண்டு வந்திருக்கேன். அதை யார்கிட்ட கேட்க போறேன் அப்படின்னா, இவங்க வந்து அஸ்ட்ராலஜர், மலர் மருத்துவம் மூலமா நிறைய மக்களுடைய பிரச்சனைகளை தீர்த்துட்டு இருக்கிறவங்க அப்படின்னு சொல்லலாம். நம்மளுடைய எஸ்ஆர் சங்கரேஸ்வரி அம்மாவை தான் நாம இன்னைக்கு சந்திக்க வந்திருக்கோம். அம்மா வணக்கம். வணக்கம், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப சிறப்பு. உங்களுடைய பதிவுகள் எல்லாம் ரொம்ப சூப்பர் டூப்பரா போயிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். நிறைய நல்ல விஷயங்கள் மக்களுக்காக நீங்க சொல்லிட்டு வரீங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மன அழுத்தம், டிப்ரெஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல இருக்கேன், ரொம்ப டிப்ரெஷனா இருக்கு அப்படின்னு இப்ப இருக்கிற சின்ன குழந்தையில இருந்து வயதானவர்கள் வரைக்கும் சொல்லக்கூடியதை நம்மளால பார்க்க முடியுது. சோ மேஷ ராசியிலிருந்து மீன ராசி வரைக்கும் டிப்ரெஷனுக்கு, மேஷராசி நேயர்களுக்கான டிப்ரெஷனுக்கு இவங்க தான்ப்பா காரணம், இதனாலதான் இவங்களுக்கு டிப்ரெஷன் வருது, இந்த ஒரு நபர் தான் காரணம் அப்படின்னு ஒவ்வொரு ராசிக்கும் ஒருத்தங்க இருப்பாங்க இல்லையா? அது யாரா இருப்பாங்க, அந்த மன அழுத்தத்திலிருந்து அவங்க எப்படி வெளியில வருது, முதல்ல இந்த மன அழுத்தம் ஒவ்வொரு ராசிக்கும் ஏன் ஏற்படுதுன்றத ஒரு சின்னதா ஒரு லைன்ல சொல்லிடுங்க. அப்புறம் ஒவ்வொரு ராசிக்குமான அந்த மன அழுத்தத்தை பத்தி நம்ம பார்த்துடலாம். ஆன்மீக பரிகாரம் நேயர்களுக்கு உங்களின் மருத்துவ சோதரர் எஸ்ஆர் சங்கரேஸ்வரியின் அன்பான வணக்கங்கள். இன்றைய பதிவு வந்து இப்போ உள்ள தலைமுறைக்கு ரொம்ப வந்து முக்கியமானது. ஆமாம், அதே இது பாருங்க, 75 80லலாம் பிறந்தவங்களுக்கு இந்த வார்த்தைனா என்னன்னு தெரியாது. யாராவது ஒருத்தர் நான் ரொம்ப மன அழுத்தமா இருக்கேன், மூடோட்டா இருக்கேன்னு சொன்னா என்ன செய்வாங்கன்னா விளக்கு மதிச்சு அடிப்பாங்க. அப்படித்தான் நம்மளாம் அடி வாங்கணும் நாங்கள்லாம். ஆனா இப்போ வந்து அப்படி கிடையாது. ஒரு 4 வயசு குழந்தைங்க முத கொண்டு ஒரு 5 வயசு குழந்தைகள இருந்து பார்த்தா எனக்கு மூடோட்டு சாம் போயிரு, நான் பயங்கர டென்ஷன்ல இருக்கேன் அப்படின்னு சராசரியாக சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இது ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இப்போ உள்ள உணவு முறைகள் நிறைய வந்து முன்னாடி உள்ள உணவு முறைக்கு இப்போ உள்ள உணவு முறைக்கு வித்தியாசம் நிறைய இருக்குது. அதனாலதான் பார்த்தீங்க இப்போ எண்ணங்கள் வந்து மாற ஆரம்பிச்சிருது. ஃபாஸ்ட் ஃபுட்டு, அதே மாதிரி எண்ணெயில் வறுத்த சாதத்தையே பாருங்க எண்ணெயில் வறுத்து கொடுக்குறது, இது எல்லாமே பிள்ளைகளுக்கு பாருங்க பல விதத்துலேயும் அதிகமான மன அழுத்தத்தை கொடுக்குது. அதே நேரங்களில் முன்பெல்லாம் பார்த்துக்கங்க கூட்டு குடும்பமாக இருக்கும். அப்போ பேரண்ட்ஸ் 2 பேர் வந்து வேலைக்கு போனாங்க அப்படின்னா பாட்டி தாத்தா இருந்து வளர்த்துக்கிட்டு வருவாங்க. நைட்டு தூங்குறப்ப கதை சொல்லியே வளர்த்துட்டு வருவாங்க. அப்பதான் நிறைய பாருங்க புராண கதைகள் இது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நமக்கு அதை அப்போ வந்து ஆழமாவே மனசுல பதிஞ்சிரும். அப்ப அந்த புராண கதைகள்ல எல்லாத்துக்குமே ஒரு தீர்வு இருக்குது. ஒவ்வொரு மதம் சம்பந்தப்பட்ட ஒரு புராண நூலா இருக்கட்டும், எல்லா மதமே பாருங்க மக்களை வந்து வழிநடத்துறதுக்காக தான் கொடுத்துருக்காங்க. ஆனா இப்ப அதுக்குள்ள நேரங்கள் இல்லை. யாரும் பாத்துங்க தனி குடும்பம் தனித்தனியா இருக்கிறதுனால குருவி கூடுல வந்து 6 மாச பிள்ளைகளை கூட பாருங்க டேக்கர்ல வண்டி விட்டுட்டு வேலைக்கு போறாங்க. அப்ப வந்து பெத்தவங்க வளர்க்கறத விட அதிகமா வந்து வேலை பாக்குறவங்க தான் வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிறப்ப இந்த பிள்ளைக்கு அன்பும் இந்த கவனிப்பும் கிடைக்காது இல்ல. அதுதான் பிள்ளைகளுக்கு ஒரு மாதிரியா இருக்கிறதே பார்த்துக்குங்க. அதுக்கு மேல இப்ப ஒரு நவீனமான ஒரு பழக்கம் மொபைல் போனு தான். அது ஒரு பேசனாவே மாறிடுச்சு. ஆனா அதோட விபரீதம் என்னன்னு தெரியல. நிறைய வந்து பாதிப்புக்கு ஆளாகி வராங்க. அதுக்குமே பாருங்க இந்த மலர் மருத்துவம் நல்ல ஒரு தீர்வை தான் கொடுத்துக்கிட்டு இருக்கு. 4 வயசு பிள்ளைங்க முத கொண்டு ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு சொல்லி வீட்டுல இருந்து மொபைல்ல பாக்குறது சரி எல்லாமே இருக்குது. இது எல்லாம் அந்த காலப்போக்கில் இருக்கக்கூடிய மாற்றங்கள் தான் அந்த குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் அதிகமாக மன அழுத்தம், டிப்ரெஷன் சொல்லக்கூடிய அந்த ஒரு வியாதி வந்து உருவாயிடுச்சு. இது ஒரு பெரிய வியாதினே சொல்லலாம். அதாவது ரொம்ப வந்து உயிரை கொல்லக்கூடிய நோய்னா கேன்சர், அதுக்கு மருந்தே கிடையாது. அதை விட ரொம்ப வந்து பாதிப்பாக இருக்கக்கூடியது வந்து இந்த டிப்ரெஷன் சொல்லக்கூடிய மன அழுத்தம். இப்ப நம்ம ஒவ்வொரு ராசிக்குமான மன அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய அந்த நபர் யாராக இருப்பாங்க, அதுல இருந்து எப்படி அவங்க வெளில வராங்க அப்படின்றத பார்த்துடலாம்.
மன உளைச்சல், டிப்ரெஷன் அப்படின்றது இந்த காலகட்டத்துல எல்லாருக்குமே இருக்கு. சின்ன குழந்தைங்கள்ல இருந்து வயதானவர்கள் வரைக்கும் இந்த வார்த்தைகள் எல்லாம் சொல்றாங்க இல்லையா? சோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து மகர ராசி. மகர ராசி நேயர்களுக்கு இந்த மன உளைச்சலை கொடுக்கக்கூடிய அந்த ஒரு நபர் யார்? மகர ராசி நேயர்கள் இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு டிப்ரெஷனா இருக்கு, ரொம்ப தொல்லையா இருக்கு, எனக்கு மன உளைச்சலுக்கு இவங்க தான் காரணம் அப்படின்னு நீங்க யாரை ஃபீல் பண்றீங்களோ கமெண்ட்ல போய் டைப் பண்ணுங்க. நீங்க சொல்லுங்கம்மா, யாரா இருப்பாங்க? மகர ராசிக்காரங்க பொதுவாகவே செவ்வாய் ஆதிக்கத்தில் வந்துடுவாங்க. எதையுமே வந்து நம்ம சொல்றதை கேட்கணும் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை இருக்கும். ஆனா அதையும் பாருங்க, ரொம்ப அதிகாரத்தன்மையோட சொல்ல மாட்டாங்க. மனசுக்குள்ள வைராக்கிய வலிமை எல்லாமே அதிகமா இருக்கும். அதே நேரத்துல வந்து அதை வந்து கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக சொல்லக்கூடியவங்க தான் மகர ராசிக்காரங்க. மனசுல ஒரு முடிவு எடுத்திருப்பாங்க, அந்த முடிவு வந்து மற்றவங்க மேல திணிக்கவும் மாட்டாங்க. திணிக்கவும் மாட்டாங்க. ஆமா. அதே மாதிரி நிறைய வந்து பெண்கள் மேல அதிகமான ஒரு அக்கறை கொண்டவங்க தான் மகர ராசிக்காரங்க. ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் ஒரு அக்கறை கொண்டவங்க தான். தன்னுடைய தாய் வந்து அதிகமா வந்து கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க தான். நம்ம அம்மா கஷ்டப்பட்டு வளர்த்துறாங்கல்ல, இப்ப வந்து நம்ம அவளை கவலைப்படாம வச்சுக்கிருவோம் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க தான். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவங்க இந்த மகர ராசியில் பிறந்தக்கூடிய தாய் வந்து அவங்களுடைய தந்தையால் ரொம்ப வந்து கஷ்டப்படுத்திருப்பாங்க. தந்தையோட அணுகுமுறை வந்து இவங்களுக்கு கிடைச்சிருக்கவே செய்யாது மகர ராசிக்காரர்களுக்கு. தந்தையோட ஒரு அன்பு அரவணைப்பு அது இயற்கையாவே ஒரு சிலருக்கு வந்து கிடைக்காம இருக்கும். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா தந்தை இருந்தும் கிடைக்காது. ஏன்னா சூரியன் வந்து மகர ராசிக்கு 8ஆம் அதிபதியா வராரு. அதனால வந்து தந்தையோட அன்பு கிடைக்காது, தந்தையோட ஆதரவு கிடைக்காது. சில பேருக்கு பாருங்க, மகர ராசிக்கு தந்தை இருந்தாலும் தன்னுடைய தாயை வந்து அதிகமா காயப்படுத்தி ஒரு கொடுமைப்படுத்தி இருப்பாங்க. சில பேருக்கு பாருங்க, தந்தையோட சேர்ந்துருக்கக்கூடிய வாய்ப்பே ரொம்ப குறைவா இருக்கும். ஆனா இருப்பாங்க, எங்கோ ஒரு சேர்ந்து தனியா பிரிஞ்சிருப்பாங்க. அப்ப தன்னுடைய தாய் வந்து ஓயாம சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு தெரியுமா, நான் இவ்வளவு கஷ்டப்பட்டேன் உங்க அப்பாவால, என்ன எப்படிலாம் கஷ்டப்படுத்தினாங்கல்ல அப்படி சின்ன வயசுலயே சொல்லி 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 பாருங்க, எங்க மனசுக்குள்ள ஆழமா பதிஞ்சிடும். சில பேருக்கு தந்தை இருந்தாலும் தந்தையோட சொத்துக்கு நல்ல சுகபோகமா வாழ்ந்திருப்பாங்க. ஆனா அந்த சொத்துக்களை வந்து விரயம் பண்ணியிருப்பாங்க தந்தை. அப்ப 4 பேர் உட்காந்து சொல்றப்ப பாருங்க, எங்க அப்பா வந்து இவ்வளவுலாம் சொத்து வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றப்ப இவங்களுக்கு எங்க அப்பா எல்லாம் வச்சிருந்து எல்லாத்தையும் தானமா கொடுத்துட்டு போயிட்டாரு, எனக்கு எதுவும் இல்லையே அப்படி. தந்தை வந்து சில நேரங்கள்ல சுயமா இருப்பாங்க, தன்னுடைய சுயநலத்துக்காக இருந்து நிறைய விரயம் பண்ணி இருக்கிறதுனாலதான் இவங்களுக்கு மகர ராசிக்கார தந்தை மூலமாக நிறைய வந்து டிப்ரெஷன் அதிகமா ஆகிக்கிட்டே இருக்கும். அதனால வந்து தந்தைகிட்ட இருந்து ரொம்ப இவங்க வந்து கவனமாக இருக்கணும். அதே மாதிரி தந்தை இருந்தாலுமே வந்து தந்தைகிட்ட அதிக அன்பாக பேசினாலும் இவங்க வந்து விலகிக்கிட்டே போவாங்க. தந்தை இருக்கிறாங்க அப்படின்னா நிறைய பாசமாக தான் பேசி கொஞ்சம் பழகினாலுமே ஒட்டுதல் அப்படிங்கிறது தாயிட்டு தான் அதிகமா இருக்கும், தந்தைகிட்ட கம்மியாக தான் இருக்கும். என்னுடைய அம்மாவை நல்லா பார்த்துக்கணும், அது என்ன வந்து மனசுல அதிகமாக இருந்துக்கிட்டே போகும். ஏன்னா மகர ராசியில தான் வந்து குரு வந்து நீசமாகறாரு. அப்ப நமக்கு அந்த உயிர் கொடுத்த தந்தையில அதிகமா வந்து ஒரு ஈடுபாடு இல்லாம போய்கிட்டே இருக்கும். தந்தையால நிறைய வந்து மன அழுத்தம், எங்க அப்பா எனக்கு எதுவுமே செய்யலையே, சொத்து சேர்த்து வச்சுட்டு போகலையே, அவரா வந்து நல்லா ஜாலியா இருந்தாரு, அந்த மனுஷன் என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டாரு, கடைசிக்கு நான் தான் இப்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னு. சொத்து இருந்தும் நமக்கு வைக்கல, அவங்களே அதை விரயம் பண்ணிட்டாங்க, இன்னொன்னு சேர்த்தே வைக்கல, அது இருந்தும் அம்மாவை வந்து கொடுமைப்படுத்தக்கூடிய ஒரு தந்தை இருப்பாங்க. ஆமா, ஏதோ ஒண்ணு வந்து பாருங்க, தாய் மூலமாக எல்லாமே தெரிய வரும். இது எல்லாமே வந்து தந்தையோட தன்மைகள்லாம் தாய் மூலமாவே தெரிய வந்து அவங்க சின்ன வயசுலயே வந்து சாப்பாடு ஊட்டுறப்பயே சொல்லியே வளர்த்துருப்பாங்க. அப்பா அப்படிலாம் பண்ணாருடா, இப்படிலாம் பண்ணாருடா அப்படின்னு சொல்றப்ப இவங்களுக்கு தாய் மேல அதிகமான ஒரு ஈர்ப்பு வந்துடும். அதே மாதிரி ஈர்ப்பு வந்தோடனே பாருங்க தந்தையை வந்து விட்டுருவாங்க. இதுதான் பாருங்க தந்தையால் டிப்ரெஷன். தந்தையை பத்தி எங்க வந்து பேச்சு எடுத்தாலும் இவங்க சொல்லிடுவாங்க, எங்க அப்பா நல்லா இருந்தாரு ஆனா எனக்கு எதுவுமே செய்யல, பூரா ஊருக்கே தானம் பண்ணிட்டு போயிட்டாரு, இல்ல அவர் லைஃப்பை நல்லா என்ஜாய் பண்ணாரு, எங்க அம்மாவுக்கு ஒன்றும் செய்யலை, எங்க அம்மாவை ரொம்ப கொடுமைப்படுத்தினார் அப்படின்னு சொல்லக்கூடியதான் மகர ராசிக்காரங்க. அதனாலதான் பாருங்க, இவர் சுயமாகவே உழைக்கணும், தன்னை நம்பி வந்த மனைவியை நல்லா வச்சுக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க. நிறைய மகர ராசிக்காரங்க என்னதான் ஒரு பிரச்சனை வந்தாலும் தன்னுடைய துணையை வந்து விட்டு தர மாட்டாங்க லைஃப்ல வந்து. அந்த அளவுக்கு கொஞ்சம் பொறுமையாக, வெளியில 1000 பிரச்சனை வந்தாலும் வீட்டுல வந்து காட்ட மாட்டாங்க. தாயோடைய அனுபவம், தாயோடைய பேச்சு முன்கூட்டியே இவங்களுக்கு அந்த அனுபவம்லாம் பக்குவப்பட்டிருப்பாங்க. எல்லா மகர ராசிக்கார்ட்டையும் பாருங்களேன், எவ்வளவுதான் இருந்தாலும் பாருங்க தன்னுடைய மனைவிட்ட வந்து அப்படியே வந்து பவியமாக பேசக்கூடியவங்க தான். 1000 பிரச்சனைகள், அது என்னதான் ஒரு சண்டை சச்சை வந்தாலும் புரிதலோடு பேசக்கூடியவங்க, புரிய வைக்க முதல்ல வந்து முயற்சி பண்ணுவாங்க. அதுதான் வந்து மகர ராசிக்காரர்கள் வந்து
இப்படி தந்தை மூலமாக அதிகமாக மன உளைச்சலுக்கு ஆளாகக்கூடியவங்க. சூப்பர்மா, ரொம்ப அற்புதமா சொன்னீங்க. இவங்க வந்து இப்ப தந்தை இருக்காங்க இல்ல, இப்படி 2 கேட்டகரியா இருந்தாலும் இந்த ஒரு பரிகாரம் பண்ணிக்கோங்க இந்த பிரச்சனையில இருந்து வெளியில வரதுக்குன்னா என்ன பண்ணலாம்? இவங்களுக்கு வந்து கால பைரவர் தான். சனிக்கிழமை மாலை ஒரு 6 மணிக்கு மேலே போய் கால பைரவருக்கு வந்து அரளி பூ தான் பிடிக்கும், செவ்வரளி பூ. அந்த மாலை வாங்கி போட்டு வழிபாடு செஞ்சுட்டு நீங்கள் வந்து உட்காந்து ஒரு 9 மாவிளக்கு தீபம் ஏற்றணும். காலபைரவர். ஆமாம், 9ங்கிறது தந்தையோட ஸ்தானத்தை குறிக்கக்கூடியது. அப்படி குறிக்கிறப்ப அந்த 9 மாவிளக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வந்தாங்கன்னா தந்தை மூலமாக இருக்கக்கூடிய அந்த ஆதங்கம் முதல்ல குறைய ஆரம்பிக்கும். ரொம்ப அழகா சொன்னீங்க. இந்த ராசிக்கு டிப்ரெஷன் கொடுக்கக்கூடிய, மன அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய அந்த நபர் யார், எப்படி அவங்க அதுல இருந்து ரிலீவ் ஆகிறது அப்படின்னு ரொம்ப அழகான பதிவா கொடுத்தீங்க. நன்றி. இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பயனுள்ள பதிவா அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதை மற்ற ராசி நேயர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஆன்மீக பரிகாரம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சங்கரேஸ்வரி அம்மாவை நீங்க நேர்ல சந்திக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஜாதக ரீதியாகவும் சரி, ஜோதிட ரீதியாகவும் சரி, உங்களுக்கான தகவல்களையும் கன்சல்டேஷனையும் எடுத்துக்கணும் அப்படின்னா வீடியோல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி நேர்லயும் கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். ஆன்லைன் கன்சல்டேஷனும் போயிட்டு இருக்கு, அதையும் பயன்படுத்திக்கோங்க. இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.